शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री भारती तीर्थ विद्यारण्य मुनीश्वरौ सर्वतंत्र स्वतंत्राः परिव्राजक वरेण्याः विद्यारण्य स्वामिनः ब्रह्म प्रकटनार्थं कृतं ब्रह्म विदुषूणां मुमुक्षूणां विरचितः ब्रह्मवित् आशीर्वादः इति ग्रन्थः। आशीर्वादः प्रायशः शिष्यं प्रति गुरुं क्रियमाणः विषयः। नमस्कारः गुरुं प्रति शिष्यः क्रियमाणः विषयः। इह तु ब्रह्मवित् आशीर्वादः इति ग्रन्थस्य नाम। कथं तत् संगच्छते इति आलोचयामः। ब्रह्मवित् आशीर्वादः, ब्रह्मवित् क्रियमाणम् आशीर्वादः, ब्रह्मवित् वचनम् आशीर्वादः। केषां तम् इति चेत् ब्रह्मविदाम् उक्तम्। कथम्? उपचारेण वेदांत विद्यार्थिनः मुमुक्षवः जिज्ञासवः अपि ब्रह्मविदेव उपचारेण। एवञ्च ब्रह्मवित् आशीर्वादः इति यः उक्तः सः ब्रह्मविदः, श्रोता सोऽपि ब्रह्मविदः एव। परन्तु प्रार्थनारूपेण जिज्ञासुः गुरुं प्रति पृच्छति ब्रह्मविद्या प्राप्त्यर्थम् इदं ग्रन्थं रचितः वर्तते। திராவிட பாஷையில பார்க்கலாம். என்ன சந்தேகம் வருதுன்னா, பிரம்மவித்து ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றோம். பிரம்மவித்துனால பண்ணினான ஆசீர்வாதம். இப்ப பிரம்மவித்து ஆசீர்வாதா அப்படின்னா, ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நடக்கட்டும் அப்படின்னு. இப்போ பெரியவா நீங்கள் இருக்க, இப்ப நான் இதை படிக்கிற பொழுது இது எப்படி ஆறுது? நமஸ்கார பூர்வகமாக ஆறுது. இப்போ உங்ககிட்ட நான் இது நடக்க வேண்டும்னு கேட்கிறேன், நீங்கள் ததாஸ்து அப்படின்னு சொல்றீங்க. இப்படி சிங்கேரி சுவாமிகள் இதுக்க இதை சிஷ்யர்கள்லாம் இத படிப்பார்கள். அப்போ அவர் பெரியவர் ததாஸ்துன்னு சொன்னாக்க பிரம்ம வித்யாவானது ஏற்படுகிறது அப்படின்ற மாதிரி இவர் எழுதிட்டார். இதுல விசேஷம் என்னன்னா, பிரம்மவித்தாக இருக்கக்கூடியவர்கள் ஆசீர்வாதம் பண்ண வேண்டும். எதற்காக? பிரம்ம வித்யா பிராப்தையே, பிரம்ம வித்யை அடைவதற்காக பிரம்மவித்தானவர் பிரார்த்தனை பண்ணும் அப்படின்னு இருக்கு. இப்போ நமஸ்கார புரஸ்சரமாக இத பிரம்மவித்துக்கள் பண்ணுகிறார்கள். பிரம்மவித்துக்கள்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதாந்தம் படிக்கிறவர்கள், ஜிக்ஞாசுக்கள், சமதமாதி சாதன சதுஷ்டயம் சித்திக்க வேண்டும், நன்றாக சித்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்கள் படித்த வேதாந்தமானது நம்மை விட்டு அகலக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணக்கூடியது. விபரீத பாவனையினால நான் படிச்ச வேதாந்தம் என்கிட்ட இருந்து நழுவி போயிடும். எதுலையாவது புத்தி போச்சுன்னாக்க லௌகிக விஷயங்கள்லயோ வைதிக விஷயங்களிலோ புத்தி போயிடும். புத்தி போயிடுச்சுன்னாக்க என்னுடைய பிரம்மத்தின் நிலையிலிருந்து நான் மாறிவிடுவேன் அப்படின்ற பயம் இருக்கு. அதனால அது போகாம இருக்கணும்னு பிரார்த்திக்கப்படுகிறது. இங்க விஷயமாக இருந்தாலும் லௌகிக விஷயமாக இருந்தாலும் பிரம்ம நிஷ்டையில இருந்து இறங்கிடுவோம். அந்த பிரம்ம நிஷ்டையிலிருந்து நழுவாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய பிரார்த்தனா ரூபேன கிருதம் இந்த கிரந்தம். இதுல முதல்ல ஆரம்பிக்கிறார், இரண்ய கர்ப்பாதி ஸ்தாவராந்தேஷு சரீரேஷு யத் ஏகம் சைதன்யம் அஸ்தி ததேவ அகம் அஸ்மி இதி திருடஞானம் பூயாதி மகாந்தஹ அனுகிருண்ணந்து அப்படின்னு கேக்குறான் இந்த சிஷ்யன்.
அந்த குருவானவர் பெரியவர் நீங்க என்ன சொன்னா ததாஸ்துன்னு சொன்னா எனக்கு அந்த பிரம்ம வித்யானது சித்திக்கும் அப்படின்னு. ஹிரண்ய கர்ப்பாதி ஸ்தாவராந்தேஷு, நம்ம சாதாரணமா வேதாந்தத்துல பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மாஜி சதுர்முக பிரம்மாஜியில ஆரம்பிச்சு தாவரம் இங்க இருக்கக்கூடிய பாக்டீரியா வரைக்கும் அந்த புழு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சரீரத்திலையும் அவர்தான் தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷது அப்படின்னு சொல்லி அந்த பரபிரம்மமானது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் அவர்தான் கூடுருவி இருக்கார். அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய சுரூபமா இருக்கார். எல்லா சரீரத்திலையும் அவர் இருக்கார். எறும்பு சரீரத்திலிருந்து காண்டாமிருகம் யானை வரைக்கும் எல்லாருடைய சரீரத்திலையும் மனுஷ சரீரத்திலையும் இருக்கக்கூடிய எதுவோ ஏகம் சைத்தன்யம், அந்த ஒரு சைத்தன்யம் தான், அந்த ஒரு கான்சியஸ்னஸ் தான் அஸ்தி, அதுதான் நான். ததேவ அகம் அஸ்மி அப்படின்ற ஒரு எண்ணமானது இப்ப எனக்கு வேதாந்தம் படிக்கும் போதும் பெரியவானுடைய சன்னதியில இருக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வருது. ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் நழுவிடுவேன் இதுல இருந்து. ஏன்னா லௌகீகத்துக்கு போயிட்டா அது போகாம இருக்கணும்னாக்க இந்த ஞானம் என்கிட்ட திருடமாக இருக்க வேண்டும். அந்த திருட ஞான சித்தியர்த்தம் இது எப்படி இருக்கணும்? இந்த திருட ஞானம் அப்படின்னாக்க விட்டு விட்டு இருக்கக்கூடாது, நிரந்தரமாக. அந்தரம் அந்தரம்னு வரக்கூடாது, அந்தரம் அந்தரம் பிரதி வராம நிரந்தரமாக இருக்க வேண்டும். பூயாத் இது இல்லையா, இது பிரார்த்தையாமஹா அப்படின்னு அர்த்தம். இது எனக்கு வேணும்னு பிரார்த்திக்கிறோம் பெரியவா கிட்ட. இரண்ய கர்ப்பாதி ஸ்தாவராந்தேஷு சரீரேஷு எது ஏகம் சைத்தன்யம் அஸ்தி, இரண்ய கர்ப்பத்தில இருந்து ஆரம்பிச்சு செடி கொடி வரைக்கும் இருக்கக்கூடிய சரீரங்கள் எல்லாத்திலும் எந்த சைத்தன்யம் இருக்கோ அந்த சைத்தன்யம் தான் அகமஸ்மி, ததேவ அகமஸ்மி, அதுதான் நானாக இருக்கிறேன் எனக்கூடிய ஞானம் திருடமாக இருக்க வேண்டும். திருட ஞானம் நிஷ்டையோட இருக்க வேண்டும் என்பதற்காக நிரந்தரம் பூயார், அந்த என்னை விட்டு எந்த சந்தர்ப்பத்திலையும் அகலாது இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப குருவானவர் ததாஸ்து அப்படின்னு நீங்க பெரியவா சொன்னாருனாக்க அது எனக்கு கைகூடுகிறது. இது ஒண்ணு. நிர்விகல்பக சமாதி பிரதிபந்த லய விக்ஷேப கஷாய ரசாஸ்வாதேபியா ரக்ஷிதம் மே சித்தம் அவிக்னேன பிரம்மணி அவஸ்திதம் பூயாத் இது மகாந்தஹ அனுகிருஹந்து. யோக சாஸ்திரத்துல வேதாந்த சாஸ்திரத்திலேயும் சொல்லியிருக்கக்கூடியது ரெண்டு விதமான சமாதி. சவிகல்பக சமாதி. சவிகல்பக சமாதியில நான் எனக்கூடிய எண்ணம், நான் பிரம்மமாகவே ஆக வேண்டும் என்ற எண்ணம், நானே பிரம்மம் என்ற எண்ணமும் இருக்கு. நிர்விகல்பக சமாதியில அந்த எண்ணம் கூட கிடையாது. இரண்டாவது எண்ணம் இல்லாதது நிர்விகல்பக சமாதி. அந்த நிர்விகல்பக சமாதி வரணும்னா சவிகல்பக சமாதி மூலமாகத்தான் நிர்விகல்பக சமாதி வரும். ஆனா இந்த சவிகல்பக சமாதியில வரும் பொழுது எல்லாரும் அதுலயே மயங்கி போயிடறான். அது ஏதோ லைட் ஒண்ணு தெரியுது, எனக்கு அது கேட்கறது, எனக்கு மிருதங்கம் கேட்கறது, எனக்கு பூவாசனை வருது, இப்படின்னு நிறைய விக்ஷேபங்கள் வர்றதுனால அவனுடைய சாதனையில தடையானது ஏற்படுகிறது. அது என்ன? நிர்விகல்ப சமாதியை தடுக்கக்கூடிய வகையில இவனுக்கு 4-5 விஷயங்கள் ஏற்படுகின்றது அப்படின்னு மாண்டூக்கிய காரிக்கையில கௌடபாதர் சொல்லியிருக்காரு. அந்த மாண்டூக்க காரிக்கால சொன்ன விஷயங்கள் என்ன? ஒவ்வொருத்தர் மெடிடேட் பண்றாருனாக்க அவருக்கு 4 விதமான பிரதிபந்தகங்கள் வரும். அது என்ன அப்படின்னா லயம்னு ஒண்ணு, விக்ஷேபம்னு ஒண்ணு, கஷாயம்னு ஒண்ணு, ரசாஸ்வாதம் அப்படின்னு. இந்த 4ல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவன் அப்படியே ரிஷிகேஷ் வரைக்கும் போய் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா, அங்க போய் உட்கார்ந்தா இந்த 4 ட்ரபிள்னால நிர்விகல்பக சமாதியை அவன் அனுபவிக்கக்கூடியதான தடைகளானது ஏற்படுகிறது. அந்த தடைகள் என்ன சொல்றது? லயம் அப்படின்னாக்க மனசானது ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுறது. அப்படியே உட்கார்ந்து நானே பிரம்மம்னு நினைக்கலாம்னாக்க அந்த மனசானது அப்படியே லயம் ஆயிடுறது, ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுறது, சமாதிக்கு போயிடுறது. இல்ல அப்படின்னாக்க இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, விக்ஷேபம். ஒன்ன விட்டு ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கு. இந்த அசோசியேஷன் ஆஃப் தாட்ஸ். நம்ம இங்க வந்துட்டோமே, இங்க வந்திருக்கோமே, நிஜமாகவே பிரம்மமாக முடியுமா? என்ன பிரம்மத்தை பத்தி இப்படி ஒண்ணு சொல்றது, அப்படி ஒண்ணு சொல்றது, இது இங்க எடுத்துக்கிறதா, அதை எடுத்துக்கிறதான்னு
எந்த சமயத்துல அந்த எண்ணம் வரக்கூடாதோ அந்த சமயத்துல வரக்கூடிய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் விக்ஷேபங்கள் அப்படின்னு பேரு. இந்த விக்ஷேபம் வருது. அதுக்கப்புறம் கஷாயம் அப்படின்னாக்க கூடமான வாசனைகள். இவனுடைய பழைய வாசனைகள்லாம் இவனுக்கு ஞாபகம் வரும். எங்கேயோ எப்போ தான் பண்ண தப்பானது இப்போ மெடிடேட் பண்ணும் பொழுது அவனுக்கு ஞாபகம் வரும். அதுல இவன் போயிட்டு ஐயோ இப்படி இருந்தோமே, அந்த காலத்துல நம்ம இப்படி பண்ணோமே அப்படின்னு கூடமான வாசனைகள் இருக்குல்ல, கூட வாசனா ஆவிர் பாவம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கஷாயம் அப்படின்னு பேரு. அதற்கு பிறகு இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இது மூணாவது பரவாயில்ல, அப்பப்ப நம்ம ஆட்டோ சஜஷன் கொடுத்து நம்மளுடைய தாட்டை திருப்பி பிரம்மத்துக்கிட்டே இருந்து எடுத்துன்னு வரலாம். ஆனா ரசாஸ்வாதம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா, இதுல அவன் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். இந்த ஆனந்தத்தை போய் ஒருவேளை இது பிரம்மானந்தமாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து நான் அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். அனுபவிக்கிறவன் அனுபவிக்கக்கூடிய பொருள் அனுபவிப்புன்றது இல்லாத ஒரு இடத்துல போய் இது வருதே அப்படின்னு அவனுக்கு தோண மாட்டேங்கிறது. தோணாம நான் என்ன பண்ணா, ஐ வாஸ் வெரி ஹாப்பி, நல்லா பிளிஸ்ஸா இருந்தது. ஆஹா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே வராது, நான் தான் உச்சகட்டத்துக்கு போய் நான் பிரம்மஞானி என்னுடைய அனுபவத்தை அனுபவிச்சேன்னு சொல்லிட்டால நிச்சயமா அவன் அனுபவிக்கலன்னு ஆச்சு. இதுக்கு பேரு ரசாஸ்வாதம். இதுல இருந்தெல்லாம் காப்பாத்திக்கணும். இதெல்லாம் சவிகல்பக சமாதியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இந்த இதுல இருந்து தப்பிக்கிறவன் தான் நிர்விகல்பக சமாதிக்கு போக முடியும். இந்த லயம் விக்ஷேபம் கஷாய ரசாஸ்வாதத்திலிருந்து என்னை காப்பாத்திக்கணும் முதல்ல. இதுல இருந்து ஏபியஹா ரக்ஷிதம் இல்லையா மே சித்தம், இதுல இருந்து என்னுடைய மனசை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றி அவிக்னேன, எந்த ஒரு விக்னமும் இல்லாமல், அவிக்னேன விக்னரகிதேன பிரம்மணி அவஸ்திதம், நான் அந்த பிரம்மத்திலேயே உட்கார்ந்து கொள்ள வேண்டும். புயாத் இது மகாந்தகா அனுகிரகந்து. இது சாதாரணமா பெரிய ஆளுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது இல்லாமல் போகணும்னு இரண்டாவது பிரார்த்தனை. முதல்ல ஹிரண்ய கர்ப்பாதி ஸ்தாவராந்தேஷு சரீரேஷு ஏகம் சைதன்யம் அஸ்தி ததேவ அகமஸ்மி இது திருடஞானம் நிரந்தரம் வரணும்னு ப்ரே பண்ணான். இப்போ இந்த லயம் விக்ஷேபம் கஷாயம் ரசாஸ்வாதத்திலிருந்து காப்பாத்துங்க, இதெல்லாம் என்னுடைய சித்தத்துக்கு வரக்கூடாது, நான் அந்த நிர்விகல்பகமான பிரம்மத்திலேயே தான் அவஸ்தானம் பண்ணணும், நிஷ்டையாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துங்க என்று எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பூயாத் இது. அப்போ பிரம்மவித்தான குருவானவர் சன்னியாசம் கொடுத்தவர், அவர் என்ன சொல்றார், ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னா அந்த குருவினுடைய வாக்கியமானது நிச்சயமாக பலித்தமாகிறது அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருக்க. ரெண்டாவது. மூணாவது, நித்திய நிர்விகார அசங்க அத்விதீய பரிபூர்ண சச்சிதானந்த ஸ்வப்பிரகாச சிதேகரச பிரம்ம அனுபவ சித்திஹி பூயாத் மகாந்தோ அனுகிருண்ணந்து அப்படின்னு இந்த சிஷ்யன் கேக்குறான். பிரம்மமானது எப்படி இருக்கு? நித்தியமாக இருக்கிறது இல்லையா? நித்தியமாக இருக்கிறது அப்படின்னா காலத்தினால கட்டுப்பட முடியாததாக இருக்கு. இதுக்கு உற்பத்தி, டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் எல்லாம் இல்ல. இது நித்திய ஸ்வரூபமாக இருக்கு இல்லையா? நித்தியம் ஸ்வரூபமாக நித்தியவத்து ஸ்தாவரஹா ஸ்தானுஹு அச்சலோயம் சனாதனஹா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது நித்தியம். அதுக்கப்புறம் நிர்விகாரம் இல்லையா? ஒரு விதமான மாடிபிகேஷனும் இல்லாத ஒண்ணு பிரம்மம். அதுல எந்த ஒரு விகாரமும் இல்லை. இப்படி நித்தியமாகவும் நிர்விகாரமாகவும் இருக்கு. அசங்கோஹ்யமாத்மா அப்படின்னு இந்த நிர்விகாரம்னா ஷட்பாவ விகாரங்கள், அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணத்தே அபக்ஷியத்தே அப்படின்னு 6 விகாரங்கள் இருக்கக்கூடியது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும். ஆனா அது இல்லாத ஒரு பொருள் ஒன்னே ஒண்ணு, அது பிரம்மன் தான். அது நிர்விகாரம். இப்படி நித்தியமாகவும் நிர்விகாரமும் அசங்கம். அசங்கம் நாம அசங்கோஹ்யம் ஆத்மா அப்படின்னு பிருகதாரண்யம். இந்த ஆத்மாவை எதோட சம்பந்தப்பட முடியாது. நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம், இவரும் எதோடையும் ஒட்ட மாட்டார், எதுவும் இவர்கிட்டயும் ஒட்டாது. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால இப்படி அசங்கமாக இருக்கக்கூடிய ஆத்மா ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்து. சதேவ சௌமியா இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு இருக்கக்கூடிய அத்விதீயமாக இருக்கக்கூடிய இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஆத்மா என்னுடைய ஸ்வரூபமானது எப்படி இருக்கு? பரிபூர்ண ஸ்வரூபம்.
பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. எது எடுத்தாலும் எது போனாலும் பூர்ணஸ்வரூபம், அந்த ஃபுல் செக்யூரிட்டியோட இருக்கக்கூடிய எனக்கு எந்த குறையும் இல்லை, பரிபூர்ண ஸ்வரூபமா இருக்கேன். அது மாத்திரம் இல்ல, சத்தாகவும் காலத்தினால விகால அபாத்தியமாக இருக்கக்கூடிய சத்தாக நான் இருக்கிறேன். நான் சித்தாக இருக்கிறேன், சைத்தன்ய ஸ்வரூபமாக இருப்பேன்னா நித்திய சைத்தன்ய இடமில்லாத ஒரு ரூபமாக நான் இருக்கிறேன், ஆனந்த ரூபமாக இருக்கிறேன். இல்லையா? அந்த விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு வேதத்துல சொன்ன பேரானந்தம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தினால வரக்கூடிய ஆனந்தம் இல்ல, பேரானந்தம்னு சொல்லக்கூடிய ஆனந்தம் நித்தியமாக நிர்விகாரமாக அசங்கமாக அத்விதீயமாக பரிபூர்ணமாக சத்தாக சித்தாக ஆனந்தமாக பிரகாசம் பிரகாசம் அந்நிய பிரமாணத்தினுடைய அபேட்சம் இல்லாமல் தனக்குத்தானே நான் 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 என்று சொல்லக்கூடிய பிரகாச சித்து. இது எப்படி இருக்கு? ஏகரசம் ஏகரசம். இது எப்படி இருக்கு? பிரம்ம கட்டி பிரஜான கண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உப்பு கட்டி மாதிரி, எந்த பக்கம் பார்த்தாலும் உப்பு, வெள்ளக்கட்டி மாதிரி, எதுவும் இல்லை, இப்படி இருக்கிறது ஒண்ணுதான், அதை தவிர ரெண்டாவது பொருளே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஏகரசமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அனுபவ சித்தியாக இப்ப நன்னா இருக்கு, லெக்சர் கொடுக்கும் போது நன்னா இருக்கு, பேசும்போது நன்னா இருக்கு, படிக்கும் போது. ஆனா நான் அந்த மாதிரி ஆகணுமே, அதுதானே என்னுடைய தாபம். இப்படிப்பட்ட பிரம்ம அனுபவ சித்திஹி பூயாத் இதி பிரார்த்தையாமஹா. எனக்கு அந்த நிலையை கொடுங்க. குரு பெரிவாள்லாம் பரிவிராஜக ஆச்சாரியாலாம் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு பண்ணா நானும் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு. இப்போ மூணாவது ஆயிட்டு, நித்திய நிர்விகார அசங்க அத்விதீய பரிபூர்ண சத்தே சித்து ஆனந்த ஸ்வப்பிரகாச சிதே சித்து ஏகரச பிரம்ம அனுபவ சித்திஹி பூயாத்து அப்படின்னு கேட்டார். இது மூணாவது. அகமாதி திருஷ்ய விலக்ஷண அஸ்மத் பிரத்யேய ஆலம்பன பூத பிரத்யக்ஷின்மாத்திர ஸ்வரூப அனுபவ சித்திஹி பூயாத்து இது மகாந்தோ அனுகிரகந்தோ. மகாந்தே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க, இந்த நிலைமை எனக்கு வர வேண்டும் என்பதற்காக. எந்த நிலைமை வரணும்? அகம் ஆதி, ஆதிபதம் அகம் முதலிய, அகம் மம முதலிய, இல்லையா? புத்தி எல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த சரீரத்துக்கே எனக்கு சம்பந்தம் இல்லை, ஸ்தூல சூக்ம காரண சரீரத்தின் வெதிரிக்தா அகம். அப்படி இருக்கும்போது இந்த சரீரத்துல நான் போயிட்டு இதை நான் ராஜகோபால் நினைச்சது பெரிய மகாபாபத்தை பண்ணிட்டு, இதுல என் கூட இருக்கிற என் ஒய்ஃபு, என்னுடைய பையன், எனதுன்னு நினைக்கிறேன், என்னுடைய வீடு, என்னுடைய நாடு, என்னுடைய ஸ்கூலு, எனக்கு பிடிச்ச ஊரு, இப்ப இப்படி போறது பாருங்க. இப்படி என் நாடு தேசபக்தி அப்படி கொண்டு போய் அகத்துக்கே இங்க வழி இல்லை, மம எங்க வந்தது அப்படின்றத குறிக்கிறதுக்கா அகமாதி. இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, எதெல்லாம் திருஷ்யமோ அதெல்லாம் இது, அதெல்லாம் நானாக இருக்க முடியாது இல்லையா? எதெல்லாம் என்னால் பார்க்கப்பட்ட பேனா இது, என்னால் பார்க்கப்பட்டது, என்னால் பார்க்கப்பட்ட மனைவி இது, என்னால் பார்க்கப்பட்ட அம்மா இது, என்னால் பார்க்கப்பட்ட அப்பா இது, எல்லாமே இது, எல்லாம் திருஷ்யம். பார்க்கிறவர் யார்? அவர் இருக்கு. அவரை தவிர உலகத்துல எல்லாம் சர்வம் திருஷ்யம். திருஷ்யம் சர்வம் மித்யா, பொய். இப்படி திருஷ்ய விலக்ஷணா, இதுக்கு விலட்சணமாக இருக்கக்கூடியதுதான் திருக்கு ஐ அப்படின்ற அந்த ஐ. அஸ்மத் பிரத்யே ஆலம்பனம், அது என்ன? நான் நான் எனக்கூடிய அறிவு. அஸ்மத் பிரத்யம் அறிவு, அஸ்மத் பிரத்யேய ஆலம்பன பூத. இதை பிடிச்சிட்டுதான் அந்த பிரம்மமானது இருக்கு. ஹிருதயாகாசத்துல நான் நான் இருக்கிறது அது ஒண்ணுதான் பிரம்மம். அதை தவிர இந்த உடம்பத்துல இருக்கிறது எல்லாமே பிரம்மம் இல்லை இல்லையா? அதை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய பிரத்யேக ஆலம்பன பூத. அது எங்க இருக்கு? பிரத்யேக உள்ள இருக்கு, வெளியில யார் கண்ணுக்கும் தெரியாத இல்லையா? அது கூடமாக இருக்கு, அது கூடோயம் ஆத்மா இல்லையா? அந்த கூடமாக இருக்குன்னு கடவுபனிஷத் சொல்றது இல்லையா? அது வந்து கூடமாக இருக்கிறது. பிரத்யக்ஷ அது எப்படி இருக்கு? அந்தராத்மாவாக இருக்கு. பராஞ்சிகாணி விதர்ணஸ்வயம்பு தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன். வெளியில பாக்குற மாதிரியே நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய இந்திரியங்கள்லாம் இருக்கிறதுனால வெளிப்பொருள்களை தான் கவிக்கிறதே தவிர உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு இல்ல. ஆனா இது எங்க இருக்கார்? பரமாத்மா எங்க இருக்கார்? உள்ளுக்குள்ள இருக்கார், அந்தராத்மாவாக இருக்கார், சித் மாத்திரமாக இருக்கிறார், சித் மாத்திரமாக சைத்தன்ய மாத்திர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார்.
அவரைத்தான் நான் கிளைம் பண்ணணும். என்கிட்ட 2 ஐ இருக்கு. இந்த புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகிற ஐ, ராஜகோபால்னு ஒரு ஐ இருக்கு, பிரம்மான்னு ஒரு ஐ இருக்கு. நான் இந்த ஐய விட்டுட்டு அந்த ஐய தானே பிடிச்சிக்கணும். அந்த சின்மாத்திர ஸ்வரூப அனுபவ சித்தி, அததான் பிடிக்கணும்ன்ற அந்த அனுபவம் எனக்கு வரணும் என்று நீங்கள் தான் அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னாரு. அகமாதி திருஷ்ய விலக்ஷண அஸ்மத் பிரத்ய ஆலம்பன பூத பிரத்யக்ஷின் மாத்திர ஸ்வரூப அனுபவ சித்தி பூயாதி மகாந்தோ நந்தோ. அப்படி 5வது சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத வேத ரஹித அகண்ட சச்சிதானந்த அத்விதீய பிரம்மாத்ம அனுபவ சித்தி பூயாத் இது மகாந்தோ அனுகிருண்ணந்தோ. சஜாத்திய, கல்லு வேற மரம் வேற, மனிதன் வேற மிருகம் வேற, வேற ஸ்பீசிஸ், இது வேற ஸ்பீசிஸ். கல்லு வேற, சிலா வேற, மரம் வேற. இது விஜாத்தியம் இல்லையா? அதுல ஒரு மரம்னு எடுத்துட்டானா அதுல தென்னை மரம், பலா மரம், வாழை மரம், எத்தனையோ மரங்கள், அதெல்லாம் சஜாத்திய பேதங்கள். விஜாத்திய பேதம் கல்லை விட வேறானது, விலங்கை விட வேறானவன் மனிதன். சஜாத்திய பேதம் எனக்குள்ள நிறைய பேதங்கள், ஆம்பளைகளுக்குள்ள. ஏன்னா அசாஸ்திரம், வடமா, பிரகச்சரணம் இல்லையா, ஆம்பளை பொம்பளை, பிராமணன் சத்திரியன், இதுக்குள்ள வேதங்கள். இதெல்லாம் சஜாத்திய மனிதர்களுக்குள்ளேயே வரக்கூடிய சஜாத்திய பேதங்கள். இதுக்கு நடுவுல சொகத பேதம் இல்லையா? அந்த மரம், தென்னை மரம், பலாமரம், அந்த மரத்திலேயே பாருங்க, தண்டு, அடித்தண்டு, வேறு, கிளை இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய இலை, இலையில இருக்கக்கூடிய நாளங்கள் இல்லையா, அதுல இருந்து பூ, கனி, காய், அப்படி நிறைய பேதம். என்னுடைய நான் மிருகத்தை விட வேறானவன் விஜாத்திய பேதம். மனிதர்களுக்குள்ள நான் வேறானவன்ற சஜாத்திய பேதம். எனக்குள்ள பாருங்க, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, அவயவங்கள்னு ஸ்வகத பேதங்கள். இப்படி இந்த பேதங்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் பிரம்மஞானமானது ஏற்படாது. சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத் ரஹிதமாக, இதில் இருந்தெல்லாம் அவுட் சைடாக ரஹிதமாக, இதெல்லாம் இந்த பேதங்கள்லாம் இல்லாததான ஒரு அபேதமான ஒரு ஸ்வரூபம். அது என்ன சொல்லணும்? அகண்ட ஸ்வரூபம். அது கண்டமில்லாத ஸ்வரூபம், பிளவுபடாத ஒரு ஸ்வரூபம், இன்டிவிசிபிளான ஒரு கான்சியஸ்னஸ். அந்த இன்டிவிசிபிள் கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அகண்ட சத்து சித்து ஆனந்தாதி ரூபம். அதுல சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய, காலத்தினால கட்டுப்படாததும் ஜடத்தை விட வேறானதாகவும் விஷயானந்தத்தை விட வேறானதான பிரம்மானந்தமாகவும் இருக்கக்கூடிய, அது இரண்டற்றதான அத்விதீயமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவும் இந்த ஆத்மாவும் ஐக்கியம், அபேதம். இது பிரம்ம ஆத்ம அனுபவ சித்தி. இது அனுபவத்துல வரணும். இது புத்தகத்துல இருக்கு, மைண்ட்ல இருக்கு, ஆனா இன்னும் எனதாக ஆகவில்லை. எனக்கும் அந்த நாலேஜுக்கும் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை இந்த குருவானவர் இப்ப எடுத்து விடணும். அவர் பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரணம், எனக்கு இந்த நாலேஜ் இருக்கு, நான் அந்த நாலேஜே இருக்கு, நானும் இருக்கேன் இல்லையா? ஆனா இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸை போக்கடிக்கணும். அவர் போக்கடி சித்திஹி பூயாதி இது மகாந்தஹா அனுகிருண்ணந்து அப்படின்னு 5வதுல பிரார்த்தனை பண்ணான். அதற்கு பிறகு முக்த புத்த முக்த சத்திய பரம ஆனந்த அத்விதீய பிரம்மாத்ம அனுபவ சித்திஹி பூயாது. நித்தியம், நித்தியமாக இருக்கக்கூடியது. நித்தியம் அது எப்படி இருக்கு? அந்த ஆத்மா சுத்தமாக இருக்கிறது. நித்தியம் அது நான் நான் என்று புத்தமாகத்தான் இருக்கிறது. நித்திய சுத்த, நித்திய புத்த, நித்திய முக்த, நித்திய சத்தியமாக இருக்கக்கூடிய அப்படி அன்வயம் பண்ணலாம். நித்தியமாகவும் இருக்கு, சுத்தமாகவும் இருக்கு. விசுத்த சத்வகா இல்லையா? அதுல ஒரு விதம் நிரஞ்சனம், அதுல எதுவும் ஒட்டாது, அவரும் ஒட்ட மாட்டார். அசந்தோஷயம் ஆத்மா. அவர் சுத்தகா. ததேவ சுக்ரம் தது அமிர்தம் அப்படின்னு, ததேவ சுக்ரம் தது அமிர்தம் அப்படின்னு வேதங்கள் சொல்றது. சுக்கரம் சுத்தமாக இருக்கு. முஞ்சாதி வைஷ்யாம் தைரியன அதை பிரிக்கணும் அப்படின்னு, இந்த சுப்பரமாக இருக்கக்கூடிய சுத்தமாக இருக்கு, புத்தமாக இருக்கு. அது எப்பொழுதும் அறிவு கட்டிய பிரஜான கன ஏவ அப்படின்னு அது புத்தமாக இருக்கிறது. புத்தமாகவும் முக்த ஸ்வரூபம் இல்லையா? யாருக்கு பத்தம்? யார் இந்த உடம்ப நானும் நினைச்சானோ, சம்சாரின்னு நினைச்சானோ, அவனுக்கு தான் பந்தமானது. வேதாந்தம் படிச்ச பிறகு
எனக்கு இந்த பாடிக்கும் ஒன்னும் சம்பந்தம் ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரிக்தா பஞ்சகோஷ அதீதகான்னு தெரிஞ்சவனுக்கு அவஸ்தாத்திரை சாட்சின்னு செஞ்சவனுக்கு பத்தமும் இல்ல. முக்கியம் யாருக்கு யார் தன்னை பத்தன்னு நினைச்சானோ அவன் தான் சமாதியில போய் உட்கார்ந்து முக்தன் ஆகணும். ஆல்ரெடி முக்தனா இருக்கவனுக்கு எனக்கு திருப்பி ஒரு முக்தம். ஆல்ரெடி என்னுடைய சுரூபம் முக்தம் தானே. நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவமாக இருந்து கொண்டு சத்தியஸ்வரூபம் இது ஒண்ணுதான். சத்தியசிய சத்தியம் அப்படின்னு பிருகதாரண்யக்க சொல்றது. சத்தியத்துக்கெல்லாம் சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாவகாரிக பாரமார்த்திக பிராதிபாஷிக சத்தியம்னு 3 சத்தம் இருக்கு. இதெல்லாம் சும்மா கிளாஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணதுக்காக சொன்னது. இதெல்லாம் பாரமார்த்திக சத்தான்னு ஒண்ணு கிடையாது. வியாவகாரிக சத்தான்னு ஒண்ணு இருக்கிறது. ஒரு பிரம்மான்னு சொன்னா இங்க இருக்கிறது 3 சத்தையை எடுத்துன்னு வந்து இப்படி அநியாயமா துவைத்தத்துல போய் தர்றதுன்றது மகா பாவம் அது. ஆனா நம்ம என்ன பண்றது? வேற வழி இல்லாததுனால இப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவனுக்கு பாதிபாசிக சத்தையிலிருந்து வியாவகாரிக சத்தை ஜாகிரத்தை பிரிச்சு காமிக்கிறவன் ஜாகிரத்தை நம்ப மாட்டான்றான். அது எப்படி சார் இருக்கு? இந்த வீடுல நான் போயிட்டானாக்க இந்த வீடெல்லாம் இல்லாம போயிடுமான்னு சந்தேகப்பட்டு இருக்கான். அவனுக்கு அதனால பாரமார்த்திக சத்தையை பத்தி சொல்ல வேண்டியது. அதற்கு பிறகு எல்லாம் வந்த உடனே அப்பா எந்த சத்தியம் இல்லப்பா, அதுவே எல்லா ஆத்மாவை தவிர அனாத்மா சர்வம் மித்தியான்னு சொன்னான்னாக்க இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் மித்தியாதான். 3 மித்தியா இருக்கிறது. ஒரு சத்தான ஒரு சொரூபம் தான். அந்த சொரூபமானது என்ன சொரூபம்? அத்விதீயமான ஒரு சொரூபம். அந்த நிலையில இல்லையா சத்தியமான நிலை, அதற்கு பரமானந்தமான நிலை அதுதான் இல்லையா. அது விஷய சுகம் இல்லாம அது ஆனந்த சொரூபம். அது எப்பொழுதும் விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மான்னு வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய சொரூபம் ஆனந்த சொரூபம் தான். அவனுக்கு கவலை என்ற இது 2வது ஒரு பொருள் இருந்தாதானே கவலை. அது எப்பொழுதுமே நித்திய ஆனந்த சொரூபமாக இருக்கக்கூடியதுதான் அந்த அத்விதீய பரபிரம்மஸ்வரூபம். அந்த பரபிரம்மஸ்வரூபம் தான் நான். பிரம்மாத்ம அனுபவ சித்தி. இந்த அனுபவமானது சித்திக்க வேண்டும். புயார் சித்திக்க வேண்டும் என்று புயாத் இது பிரம்மாத்ம சித்தி புயாத் இது மகாந்தா அனுகிரகித்து நீங்கள் எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 7வது ஸ்வகதாதி பேதரஹித அகண்ட சச்சிதானந்த லக்ஷண பிரம்மா பின்ன கூட்டஸ்த பிரத்யக் ஸ்வரூபஹ சர்வசாட்சீதி சித்ரூப அனுபவ சித்திஹ பூயாத் இதி மகாந்தோ அனுகிருஹந்தோ. ஸ்வகதாதி பேத ரஹித அகண்ட சஜாத்திய விஜாத்தியம் ஸ்வகத பேதம் அப்படின்னு இருக்கு இல்லையா. எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய பேதங்கள் நிறைய வச்சிருக்கோம் இல்லையா. இது தண்டு வேற, வேறு வேற, நடுத்தண்டு வேற இருக்கிறது வேற சார். அதுல இருந்து வர பிரான்ச் வேற, அந்த பிரான்ச்ல இருந்து வர பிரான்ச் வேற, அந்த பிரான்ச்ல இருந்து வரக்கூடிய இலை வேற, அந்த இலையில இருந்து வரக்கூடிய பூ வேற, அந்த பூவில இருந்து வரக்கூடிய காய் வேற, அந்த காயிலிருந்து வரக்கூடிய பழம் வேற அப்படின்னு ஸ்வகதாதி பேதங்கள் நிறைய. ஸ்வகதாதி பேதங்கள்னா ஸ்வகத பேதம், சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம். இது எல்லாத்தையுமே எடுத்துங்க. இது இல்லாத அகண்ட ஸ்வரூபம் திவ்யசிவலாக இருக்கக்கூடிய சத்து சித்து ஆனந்த லட்சணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமும் அபின்ன இந்த கூட்டஸ்த சைத்தன்யம் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யமும் அபின்னம் பேதம் இல்லாதது. அது எப்படி இருக்கு? கூட்டஸ்தமாக இருக்கிறது, மாறுவதே இல்லை இல்லையா. எந்த நான் தூங்கினோ, எந்த நான் மூச்சு இருந்தனோ, எந்த நான் கனவு கண்டேனோ அந்த நானை விட வேறானதாக ஒண்ணு இருக்கு. இது மூச்சையும் பார்த்துட்டு இருக்கு, சம்பந்தமே இல்லாம இருக்கு. டெய்லி இந்த அனுபவம் நடந்துட்டு இருக்கு. நான் அந்த ஐயோட ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய அந்த அத்விதீயமாக பிரம்ம அபின்னமாக இருக்கக்கூடிய கூட்டஸ்தமாக இருக்கு. அது எப்படி இருக்கு? கூட்டஸ்தம்னா என்ன அர்த்தம்னா, இந்த சக்கிலியன்னா ஆச்சாரியெல்லாம் ஒரு கல் வச்சிருப்போம், ஆங்கிள் அப்படின்னு பேரு. அதுலதான் நகைகள்லாம் வச்சு தட்டுவான். அந்த தட்டும் பொழுது இதெல்லாம் நகராம இருக்கணும்ன்றதுக்காக கீழே இருக்கக்கூடியது ஒரு ஆன்வில் வச்சுட்டு இருப்பான் இல்லையா. இந்த ஆன்வில் ஆனது நகரவே நகராது. அத மாதிரி பிரம்ம சைத்தன்யமானது எனக்கு என்ன ஆச்சுன்னாலும் சரி, என் கண்ணு போச்சுன்னாலும் சரி, காது போச்சுன்னாலும் சரி, மூக்கு போச்சுன்னாலும் அவருக்கு ஒண்ணுமே அவட்டாது. அவர் அசங்கமாக கூட்டஸ்தஸ்வரூபியாக, அவரை எந்த ஒரு வஞ்சகமும் பண்ண முடியாது. அந்த ஒரு மாயைக்கும் உட்படாதவர்னு ஒரு அர்த்தம் கூட. இதுக்கெல்லாம் ஆட்படாததாக இருக்கக்கூடிய பிரத்யக் ஸ்வரூபா ஆத்மஸ்வரூபா, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவர் யார்? சர்வசாட்சி. வஸ்துதா அவரு
அவஸ்தாத்திரய சாட்சி. ஆனா அவஸ்தாத்திரயம் நம்ம எதை மீன் பண்றோம்? என்னுடைய ஜாகிரத்து, என்னுடைய சொப்னம், என்னுடைய சுஷுப்தியை மீன் பண்றோம். அப்படி இல்ல. ஜாகிரத்துனாக்க பிரபஞ்ச ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம், இது மூணுத்தையும் அவர் பார்க்கிறதார். ஏன்னா அவர் வேதமானது நாராயண சூத்திரத்துல அவர் சொல்லும் போது நீ அதோ நிஷ்யாமி தஸ்யாந்தே நாப்யாமுபரி திஷ்டதி ஜுவாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் விஸ்வஸ்யாயதனம் தான் அங்க சொல்லியிருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஸ்தூல சரீரம் இல்ல. ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம், ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம், இது எல்லாவற்றுக்கும் விட வேறானதாக இருக்கக்கூடிய சர்வசாட்சி ஸ்வரூபம் தான் என்னுடைய ஆத்மா அப்படின்னு அத்தியாச பாஷ்யத்துல ஆச்சாரியர்கள் கடைசியில போய் சொல்றாரு. இந்த சாட்சியானவர் அத்தியாசத்துல சொல்லப்படக்கூடிய இந்த பிரம்மம் இருக்கக்கூடிய சாட்சியா சர்வசாட்சி. அவர் உண்மையிலேயே எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கார். நமக்கு இப்ப என்ன சொல்றது, புரியறதுக்காக நான் என்னை வச்சுட்டு சாட்சின்னு சொன்னேன். என்னை வச்சுட்டு சாட்சின்னு சொன்னதுனால நான் இந்த உடம்போட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட கூடாது. சர்வத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சித்ரூப அனுபவ ஸ்திதி. இப்படிப்பட்ட இந்த அனுபவம் சித்ரூப அனுபவம்னாக்க சர்வசாட்சித்துவ அனுபவம். நானே என்னை தவிர வேறு இல்லைன்னு பப்ளிங்கான சைத்தன்யமாக இருக்கக்கூடிய இந்த அனுபவ சித்திகி புயாத் இது மகாந்தோ அனுகிருந்தந்து அப்படின்னு 7வது சொன்னார். அதுக்கப்புறம் 8வது வாத்மனஹா அந்யத்வேன பிரதிபானம் சகலம் சாட்சியம் ஜகத்தே ஸ்வ அவித்யா விலசிதத்வேன ஸ்வ அனன்யத்வாது வாத்ம மாத்திரம் இது அத்விதீய பிரம்மாத்ம அனுபவ சித்திஹி பூயாத் இது வாத்மனஹா அந்யத்வேன பிரதிபானம் சகலம். இருக்கிறது நான் ஒருத்தம் தான், என்னை தவிர 2வது இல்லைன்னு சொல்லியாச்சு. பெரியவாள் நீங்க எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறமா ஏன் சார் எனக்கு தோன்றது அப்படின்னு ஒரு பெரிய கவலை இல்லையா? ஏன்னா சுவாத்மனஹா அந்நியத்வேன எதுவுமே பிரகாசிக்க கூடாது தானே. ஆனா எனக்கு எப்படி இருக்கு, என் மனைவி இருக்கா மாதிரி இருக்கு, பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிட்டா மாதிரி இருக்கு, சாப்பிட்டா பசி போற மாதிரி இருக்கு. இப்படி அந்நிய வஸ்துவனுடைய பிரதிபானம், இந்த ஒளி இருக்கு இல்லையா, தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அதர் தேன் மீ இருக்கிறது நல்லா தெரியறது, அனுபவிக்கிற மாதிரி தெரியறது. இந்த பிரதிபானம் சர்வம் இல்லையா, இது எல்லாம் என்ன சாட்சியினால பார்க்கப்படுகிறதுன்றது எனக்கு தெரியுது. எனக்கு தெரியுது, எனக்கு பசிக்கிறதுன்னு தெரியுது. நான் பசித்து சாப்பிட்டேன்னு போறது, நான் அதை விட வேறானவன்றது முதல்ல எனக்கு தெரிய மாட்டேன். சாட்சியத்தோட நான் சாட்சியை கொண்டு மிக்ஸ் பண்ணிடுறேன் அந்த மாயினால. இப்படி எல்லா சாட்சியம் இப்படிதான் ஜெகத் இருக்கு. அவித்யா விலசி தத்வேன அந்நியத்வான், இந்த ஜெகத்தும் இப்படித்தான் என்னை விட வேறானதாக இருக்கு. ஜீவம் பிரம்மம் ஜெகத்து 3 தான் இருக்கு. ஜீவனும் பிரம்மனும் ஒன்னா எடுத்துன்னா இதுல இருந்து தனித்து போனது யாரு? அந்த ஜெகத்து. அந்த ஜெகத்தானது அது எப்படி வந்தது? அவித்யா விலசி தத்வேன, அதனுடைய எக்ஸிஸ்ட் இந்த விலாசம் இருக்க அப்படி போய் இருக்கா மாதிரி நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை இல்லாத ஒரு பிரபஞ்சம் இருக்கா மாதிரி எனக்கு தோணுகிறது. ஆனா அந்த பிரம்மமானது நான் இருக்கிறேன், என்னை விட வேறானது அது ஏதாவது இருக்குமா? இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அனன்யத்வாத், என்னை விட வேறானது இல்லாத காரணத்தினால், இன்ஃபேக்ட் அங்க இருக்கிறது என்ன அர்த்தம்? அந்த தகராகாசத்தில் இருக்கிறது நான் மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான். சுவாத்ம மாத்திரம், நானே ஒருவர் தான் இருக்கேன். அவன் எப்படி இருக்கிறேன்? அத்விதீய பிரம்மாத்ம, நான் ஒருவன் தான் அத்விதீய பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அந்த அனுபவம் இப்ப நமக்கு படிக்கும் போது தோணுகிறது. இது நிஜமாகவே வர வேண்டும். இது மகாந்தகா அனுகிருந்தந்து. அசம்பாவனா விபரீத பாவனா ரஹிதத்வேன கரதல ஆமலகவத் அகம் பிரம்மாஸ்மி இதி அப்ரதிபத்த அபரோக்ஷ பிரம்ம சாட்சாத்காரஹ திடீபூயாத் இது மகாந்தோ அனுகிருந்தந்து. அசம்பாவனா விபரீத பாவனா அப்படின்னு வேதாந்தத்துக்காக பாக்கிய சாதனங்கள் சமதமாதி சத்திய சம்பத்தி சாதன சதுர்த்தய சம்பத்தி இதெல்லாம் சொல்றோம். அந்தரங்க சாதனம், இது அந்தரங்க சாதனமாக இருக்கு அப்படின்னாக்க சிரவணம் மனனம் நிதித்தியாசம். ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யா அப்படின்னு மைத்ரேயிக்கு யாஜ்ஞவல்க்யர் கொடுத்ததான ஒரு அட்வைஸ் இருக்கு. அதுல சிரவணம் பண்ணி ஆகணும். எதற்காக சிரவணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு பிரமாண அசம்பாவனை,
எப்படி சார் யார் சொன்னாலும் நம்ம கேட்க முடியுமா? இல்லையா? வேதம் தான் சொல்றது, சந்தியாவந்தனம் பண்ணு அதை கேட்கறதா? இது நீதான் பிரம்மன்னு சொல்றீங்கள, நீங்க சொல்றதை கேட்கறதா? எதை கேட்கறது? நாங்க சாங்கியம் வேற மாதிரி சொல்றான், கார்த்திகன் வேற மாதிரி சொல்றான், மீமாம்சகன் வேற மாதிரி சொல்றான். இல்ல எனக்கு பஜனைக்கு போனோம்னா அங்க வேற மாதிரி சொல்றாங்க, ஸ்ரீ வித்யாகாரன் கிட்ட போனா அவன் வேற மாதிரி சொல்றான். எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருக்க. யாக்கியகால் பண்ற தீட்சிதர் கிட்ட எல்லாம் போனா அவாழ்ச்சி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கு. அதுதான் சத்தியம் போல இருக்கு, இதுதான் சத்தியம் போல இருக்கு, இதுதான் சத்தியம் போல இருக்கு. எதை பார்த்தாலும் சத்தியம். எதை நான் நம்புறதுன்னு ஒரு பிரச்சனை வருது. அது அந்த குரு கிட்ட கேட்க 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 சிரவணம் பண்ணா இந்த உபனிஷம் அந்த பண்ண 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 அந்த குரு கதாட்சரத்தினால நமக்கு என்ன கிடையாது? பிரமாண அசம்பாவனை போயிட்டு. பிரமாண அசம்பாவனையோ நாம ஃபாலோ பண்ண வேண்டிய உபனிஷத்தை தான். உபனிஷத்தை தவிர மித்த எந்த நாலேஜ் வந்தாலும் எனக்கு வேண்டான்ற திருட நிச்சயம் வருது இல்லையா? இதுக்கு பேரு என்ன பண்ணா இந்த சிரவணத்தினாலதான் இந்த பிரமாண அசம்பாவனை போகுது. இத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, குரு சொல்லிட்டு போயிட்டாரு, உபனிஷத் சொல்லிட்டு போயிட்டு நீதான் பிரம்மான்னு. ஆனா நான் தான் பிரம்மமா எப்படி சொல்றது? என்னமா அதை மனனம் பண்றது? என்ன அது எப்படி சொல்றது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அந்த வேதம் எப்படி சொல்றது? எந்த நான் தூங்கினா, எந்த நான் இருந்தானா, எந்த நான் அதை விட வேற தான் இருக்க நீன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வேற ஆமா கரெக்ட், எனக்கு தெரியாது, நான் முடிச்சுக்கிட்டேன்னு தெரியுது, இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறதுன்னு தெரியுது. நான் நேற்று கனவு கண்டும் போது அதுல நான் இருந்தேன், நான் அதுல பார்த்தேன், உண்மையிலேயே நான் பார்த்ததை நானே பார்த்திருக்கேனே, எனக்கு அடுத்து நான் ஞாபகம் வருது, அவரும் கூட இருந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. இப்படி பிரமேய அசம்பாவனை இருந்தது இல்லையா? இது மனனம் பண்ண 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 அது அப்படியே போச்சு. இதை விட இன்னொரு ஒண்ணு இருக்கு, விபரீத பாவனை. எத்தனையோ லட்சம் வருஷமாக நான் இந்த சரீரத்துல தூங்கி எழுந்து 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 வழக்கமாகி என்னதான் வேதாந்தம் படிச்சானோ காத்தால எழுந்த உடனே எழுந்துக்கும் போது ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னு காத்தால எழுந்தோம்னா காப்பி வேணும், வீட்டுல ப்ராப்ளம் வரக்கூடாது, குழந்தைங்க இதேதான் புத்தி இருக்கு இல்லையா? அப்படின்னா என்னன்னா இந்த விபரீத பாவனை இன்னும் போவே இல்லை. எவ்வளவு வேதாந்தம் படிச்சாலும் அஜ்ஞானி எப்படி எழுந்துக்கிறானோ அதே மாதிரியே எழுதிட்டு இருக்கான். இவன் இப்ப படிச்சவனுடைய சம்பந்தம் எதுவும் இல்லாம ஏதோ யாரோடய அட்டாச்மெண்ட் இல்லாம வீட்டுல வாழ முடியல. ஏன் அப்படின்னா பிரதிபந்தங்கள் அப்படி விபரீத பாவனைகள் அப்படி வந்ததுன்னா அது எப்படி போகும்னா டெய்லி இந்த மாதிரி பிரம்மவித ஆசீர்வாதம் மாதிரி கிரந்தத்தை படிச்சுதான் அந்த நிதித்தியாசனம் நானே அந்த பிரம்மன் அசிமிலேஷன் வரணும். அந்த அசிமிலேஷன் இல்லையா, அதுதான் விபரீத பாவனா ரஹிதம். விபரீத பாவனம் இல்லாமல் இருக்கக்கூடியதாக ஆக வேண்டும். அது எப்படி இருக்கணும்? அந்த அசிமிலேஷன் ஏந்தோடனே நானே பிரம்மன்றது டவுட்டே இல்லாம இருக்கும். கொஞ்சம் கூட டவுட் இருக்கக்கூடாது. சரீரம் வேற, நான் வேற, நானே அந்த பிரம்மம். அது எப்படி இருக்கும்? கரத்தல ஆமலகத்து, உள்ளங்கையில இருக்கக்கூடிய கரத்தலத்துல ஒரு ஆமலகத்தை வச்சா இதுக்கு லைட் வேணுமோ பார்த்தாலே தெரியாதோ அப்படி அவனுக்கு தான் படிச்சதும் தான் உண்மையிலேயே வாழறதும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு எண்ணம். இப்ப அந்த கேப் போயிடுறது. டெய்லி படிச்சு 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 வேதாந்தத்தை டெய்லி 1 மணி நேரம் வேதாந்தம் படிக்கிறதுன்னு வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேதாந்தம்னு வச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே பஸ்ல போகும்போது வரும்போது எல்லாம் சுத்தி வாக்கி இதே இந்த ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து பேசினா அவனுக்கு இருக்கிற சத்சங்கத்துல வரவங்க இதேதான் பேச்சு. இந்த உபநிஷத்து சொல்லியிருக்க, அந்த உபநிஷத்துல எப்படி சொல்லியிருக்க, இப்படி பண்ணி பண்ணி அவனுடைய இன்வால்மெண்ட் பிரம்ம கொஞ்சம் கொஞ்சமா பரவாயில்ல அவனுக்கு அசிமிலேட் ஆகிட்டே இருக்கு. அவனை ஐயா அப்படின்னு தச்சிந்தனம் தத்கதனம் தத் அந்யோன்யம் தத் பிரபோதனம் அப்படின்னு அதுதான் பகவத்கீதையிலேயே அவர் அட்வைஸா கொடுக்குறாரு. இப்படி வந்த பிறகு அகம் பிரம்மாஸ்மி, இந்த பிரம்மா நானே பிரம்மம் என்பது அப்பிரதிபத்த இந்த பிரதிபந்தகங்கள்னா இந்த பிரமாண அசம்பாவனா, பிரமேய அசம்பாவனா, விபரீத பாவனான்றது சிரவணமான வித்தியாசனத்தினால போன பிறகு நானே பிரம்மம் என்றது பிரதிபந்தகம் இல்லாம எந்த விட அப்டக்களும் இல்லாம அப்பிரதிபத்த எந்த ஒரு அப்டக்களும் இல்லாமல் பிரதிபந்தான அப்டக்கள் அப்பிரதிபந்த அப்டக்கள் இல்லாம அபரோட்சம் இதுவரைக்கும் படிக்கும் பொழுது நான் பிரம்மமா வேதம் சொல்றது, நான் பிரம்மமா எங்க குரு சொல்றாரு நான் பிரம்மமா வேதங்கள்லாம் சொல்றது. சார் அது எப்படி சார் பொய்யா? இப்படி கேட்டிருந்த நான் அந்த கேள்வியெல்லாம் நிறுத்திட்டேன். நானே பிரம்மன்னு தெரிஞ்ச பிறகு யார் என்ன சொன்னா எனக்கு என்ன அபரோட்சமாக அறிந்த பிறகு இல்ல எனதாக ஆகிவிட்டது. எனக்கும் அது வேற இது வேற, நாலேஜ் வேற நான் வேறவாக இவ்வளவுனால அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சது.
அது அபரோட்சமாக ஆனவன அபரோட்ச சாட்சா்காரம்னு பேரு. இந்த அபரோட்ச சாட்சா்காரம் வந்துருது. இது பர்மனண்டா இருக்கணும், போயிடக்கூடாது, இல்ல என்னை விட்டு போயிடக்கூடாது. அதனால திருடி பூயா, இது திருடமாக இருக்க வேண்டும். இது மகாந்தா அனுகிருண்ணந்து. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நமோ நமஹ. ஆசீர்வாதம் பண்ணோம் பெரியவா.